Hi students, welcome to IK Academics. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் இருக்குல்ல, இது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்தது? ஓகே, இந்த வாட்டி எவ்வளோ ஒரு கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இப்போ மொத்தமா 90 நிமிஷம் 100 கேள்வி கேட்க போறாங்க. அந்த 100 கேள்வியில நம்ம எவ்வளவு எடுக்கணும், நமக்கு என்ன தேவை, டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். எக்ஸாம் நடக்காம எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க இதெல்லாம் தெரியாம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுதான். பட் நமக்கு ஒரு டார்கெட் இருக்கணும்ல, நம்ம எதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப 100க்கு 80 எய்ம் பண்றதா, 70 எய்ம் பண்றதா, இல்ல 60 எய்ம் பண்றதா, இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தா நம்மளால சொல்ல முடியும். சோ அதை தான் நான் சொல்ல போறேன். அப்ப எவ்வளவு கொஸ்டின் அடிக்கணும்னு நம்ம பிராக்டிஸ் பண்றது, எப்படி படிக்கிறது, ஓகே அதான் சொல்ல போறேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க, சரிங்களா? சோ இதான் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க அப்புறமா வீடியோ போயிடலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஆர்பி குரூப் டி ஆஸ் வெல் as என்டிபிசி இதுக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா இதுல மொத்தமா நம்ம 20 டெஸ்ட் தரோம். 20 ஃபுல் டெஸ்ட் தான். ஓகேவா? டெஸ்ட் பிடிஎஃப் கொடுத்துருவோம். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் இருக்கும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் 100 கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின்ஸ் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். பைலிங்குவல் தான். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ஃபீஸ் 1000. இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தனால 6 ஆஃபர் போட்டிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல கிளாஸ் சேர்ந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 3000 ஆக்சுவல் ஃபீஸ். 2025 ஆஃபர் போட்டிருக்கோம். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் தான். எப்போனாலும் நீங்க வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா டைமிங் ஒரு இஷ்யூவா இருக்க போறதுல, நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ பார்த்துக்கலாம். டெஸ்ட் வந்து இதுல கொடுத்துருவோம். இது இல்லாம நம்ம வந்து எல்லாத்துக்கும் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்றோம். மெட்டீரியல் எப்படின்னா மேத்ஸுக்கும் ரீசனிங்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அது கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். பட் அந்த கொஸ்டின் பேங்க் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும் அந்த பிடிஎஃப். இது இல்லாம ஜிஎஸ்க்கும் சயின்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தியரி கண்டென்ட், அந்த மெட்டீரியல் நம்மளோட தமிழ் அவைலபிள், இங்கிலீஷ் அவைலபிள். இந்த எல்லா பிடிஎஃப்மே நீங்க இந்த 2025 கோர்ஸ்ல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஓகேவா? இல்ல சார் அந்த பிடிஎஃப் மட்டும் தனியா வேணும்னா ஃபீஸ் வந்து 999. ஓகே, இது என்ன சார் பிடிஎஃப் பிளஸ் புக் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம மேத்ஸ் ரீசனிங் பிடிஎஃப் தான் கொடுக்குறோம். ஓகேவா? அந்த ஜிஎஸ் சயின்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு மெட்டீரியலா புக்கா பிரிண்ட் பண்ணி வேணும் அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து ஃபீஸ் வந்து 1500 வரும். ஓகேவா? அதே மாதிரி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோ போயிடலாம். ரைட், அதாவது போன ஆர்ஆர்பி குரூப் இருக்குல்ல, 2018 வந்த நோட்டிபிகேஷன், அதுல டோட்டல் வேகன்சி 1,03,700. ஏன்னா வேகன்சி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு. மொத்த வேகன்சி இந்தியா ஃபுல்லா 1,00,000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்துச்சு. அதுல சென்னை ஜோன், ஓகேவா, இந்த சென்னைக்கு மட்டும் தனியா எவ்வளவு வேகன்சி இருந்ததுன்னா 9,524 வேகன்சி. ஸோ அரௌண்ட் 10,000 வேகன்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவு வேகன்சிக்கு எக்ஸாம் என்ன மாதிரி இருந்ததுன்னா எப்பவுமே ஆர்ஆர்பி குரூப் டி என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஈஸி டு மீடியம் லெவல்ல, ஓகேவா, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இவ்வளவு வேகன்சிக்கு என்ன கட் ஆஃப் வந்துச்சு அப்படின்னா மொத்தமா 100 கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். அது அண்டர்சர்வ்டுக்கு 60 கிட்ட வந்தது கட் ஆஃப். ஓகேவா? ஓபிசிக்கு 55, எஸ்சிக்கு 49, எஸ்டிக்கு 43, இடபிள்யூஎஸ்க்கு 40. இந்த கட் ஆஃப் அவ்வளவு வேகன்சிக்கு வந்தது. சரிங்களா? இப்போ இருக்கிற வேகன்சி உங்களுக்கு தெரியும். ஓவரால் 32,000 கிட்ட இருக்கு. அதுல சென்னை ஜோனுக்கு 2,600க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்கு. கிட்டத்தட்ட போன வாட்டி வந்ததுல 3ல ஒரு பங்கு தான் அந்த வாட்டி இருக்கு. ஓகேவா? அதே கட் ஆஃப் அப்படியே வந்து அதே கட் ஆஃப் பண்றாங்க. அதே வேகன்சி அப்படியே வந்து அதே டிஃபிகல்ட்டி லெவல் இருந்தாலே கட் ஆஃப் அதிகமா தான் வரும். ஏன்னா காம்படிஷன் அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்கு, அது கொஞ்சம் அதிகமாகுது. ஓகேவா? காம்படிஷன் அதிகமாகுது, நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அப்படினாலே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வேகன்சியும் குறையுது. ஓகேவா? ஏன்னா இங்க பாருங்க, இப்போ கொடுத்துருக்க வேகன்சி என்னது 32,000 ஓவரால். ஓவரால் நமக்கு தேவை சென்னை தான் 2,600 பிளஸ் தான் இருக்கு. போன வாட்டி எவ்வளவு இருந்தது? 9,524 இருந்தது. இந்த வாட்டி எவ்வளவு இருக்கு? 2,600 பிளஸ் தான் இருக்கு. இது இன்க்ரீஸ் ஆகும். இப்ப இன்க்ரீஸ் ஆனாலும் கூட மிஞ்சி போனா ஒரு 3,000 இல்ல ஒரு 3,500 4,000 அந்த ரேஞ்ச் தான். அதுக்கு மேல அதிகமா வரும். சோ அப்படி இருக்கிறப்ப கட் ஆஃப் அப்படிங்கிறது டெஃபினட்டா அதிகமா தான் ஆகும். பட் எவ்வளவு அதிகமாகும்? அதுக்காக 80-90 போகுமா சார்? அவ்வளவுதான் போகாது. பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் எவ்வளவு இருந்தது? 60 இருந்து அண்டர்சர்வ்டுக்கு. இந்த வாட்டி அண்டர்சர்வ்டுக்கு ஒரு 70ல இருந்து 75 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஒரு 10 கொஸ்டின் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேகன்சி குறைஞ்சிருக்கு. டிஃபிகல்ட்டி லெவல் என்ன மாதிரி இருக்கும் நமக்கு தெரியல. பட் இந்த ப்ரெடிக்ஷன் அதே டிஃபிகல்ட்டி லெவல்ல வந்தா, ஓகேவா, அதே டிஃபிகல்ட்டி லெவல்ல வந்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறதான் நான் சொல்றது. ஆனா 75க்கு மேல போகாது. ஓகேவா? 75க்கு மேல போகாது. கொஸ்டின் எவ்வளவு ஈஸியா வந்தாலும் 75க்கு மேல போகாது. காரணம் என்ன அப்படின்னா
இப்போ நமக்கு மேத்ஸ் ரீசனிங் சேர்த்து 55 கேள்வி இருக்கு, கரெக்டுங்களா? சயின்ஸ் மட்டும் ஒரு 25 இருக்கு, ஜிஎஸ் 20 இருக்கு. இப்போ இந்த 55ல மேக்ஸிமம் நம்மளால ஒரு 50 அடிக்க முடியும்னு வச்சுக்கோ. மேக்ஸிமம் ஒரு 50 அடிக்கணும். இங்க அக்யூரசிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? நெகட்டிவ் மார்க்னா நான் அக்யூரேட்டா மார்க் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 50, இந்த 45க்கு 25க்கு மேலதான் உங்களால அடிக்க முடியாது. அதாவது இதுலயும் ஸ்ட்ராங்கா இருந்து இதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நான் அந்த ஃபேக்டர்ல சொல்றேன். அப்படி பாக்குறப்ப 25க்கு மேல நீங்க ஈஸியா இருந்தாலும் அந்த டைம்ல அடிக்க முடியாது. 90 நிமிஷம் தான் டைம், 1.5 மணி நேரம் தான். ஸோ இவ்வளவு இருக்கிறப்ப நமக்கு இதை விட தாண்டி போகாது. அப்ப இந்த ரேஞ்சில தான் இருக்கும். சார் அப்ப ஓபிசிக்கு என்ன மாசம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஓபிசிக்கும் ஒரு 65 to 70. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யாரை வேணாலும் இருந்துக்கோங்க, இந்த 5 கேட்டகரியில யாரை வேணாலும் இருந்துக்கோங்க. பட் டார்கெட் நம்ம கண்டிப்பா ஒரு 70 to 75, 75 டார்கெட் வைங்க. அப்பதான் பாஸ் பண்ண முடியும். 75 அடிக்கணும். அதுக்கு நீங்க அச்சீவ் பண்ணி ஆகணும். மேத்ஸ் ரீசனிங்ல 50 அடிச்சாலே நீங்க 90% கிளியர் பண்ணிட்டீங்க. இது 50 அடிச்சா நீங்க 90% கிளியர் பண்ணிட்டீங்க. ஏன்னா அப்படி இப்படி தப்பி தேத்தி இதுல நீங்க ஒரு 15 அடிச்சிடலாம். புரியுதா சொல்றது? இதுல ஒரு 15 மார்க் எடுத்துடலாம் 45க்கு. அப்ப இங்க ஒரு 50 65 கொஸ்டின் நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க. இதை அடிச்சாலே நம்மளால 65 இருக்க முடியும். அப்ப 65 இருக்கப்ப நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்ட்ரா இங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு 5 கேள்வியில 10 கேள்வி எக்ஸ்ட்ரா அடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 75 டார்கெட் நம்மளோட டார்கெட். ஓகேவா? 75 அடிச்சாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரி, அப்ப எஸ்சி எஸ்டிக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, அங்க இருந்து ஒரு 7ல இருந்து 10 அதிகமா வச்சுக்கோங்க. இப்ப எஸ்சிக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்னா ஒரு 55 to 60 எதிர்பார்க்கலாம். ஓகேவா? எஸ்டிக்கு ஒரு 50 to 55 எதிர்பார்க்கலாம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அன்பிரெடிக்டபிள். நான் இப்பயே சொல்லிடுறேன். ஸோ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அன்பிரெடிக்டபிள். இப்போ கூட இந்த கேம் சேஞ்சர் ஒரு படம் இருந்துச்சு, அதில் டயலாக் அடிக்கடி ஒரு அன்பிரெடிக்டபிள் போட்டு அந்த மாதிரி தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்ததே 2019 தான். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் அது அப்ரூவ் ஆகல. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ங்கிற கேட்டகரி 2019 இருந்து இருக்கு. 2019 இருந்து இருக்குங்கிறப்ப இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எப்போ வந்துச்சுன்னா அப்ப நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. எக்ஸாம் 2022 நடந்துச்சு. அப்படிங்கிறப்ப 2019 அப்ளை பண்ணியாச்சு. ஆனா 2018 இந்த 18-19 அப்ளை பண்ணியாச்சு. அப்படிங்கிறப்ப வந்தவொடனே எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ங்கிற கேட்டகரிக்குள்ள அப்ளை பண்ணவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருப்பாங்க அப்ப ரேஞ்சுக்கு. அதனால அந்த காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருந்தனால கட் ஆஃப் 40 ரேஞ்சுக்கு வந்திருக்கு. பட் இன்னைக்கு நம்ம 2025 நிக்கிறோம். சோ இப்ப எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் என்ன மாதிரி அப்ரோச் பண்ண போறாங்கிற விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? கம்மியா தான் வரும். பட் இந்த அளவுக்கு எஸ்சி எஸ்டியை விட கம்மியா வந்துச்சு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு எப்பனா லாஸ்ட் டைம் வந்தப்ப. பட் இப்ப நம்ம அது சுத்தமா நமக்கு அன்பிரெடிக்டபிள் தான். புரியுதா நான் ஏன் அன்பிரெடிக்டபிள் சொல்றேன்ட்டு? இதெல்லாம் கூட ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம், இது ப்ரெடிக்ட் பண்றது கஷ்டம். ஓகேவா? எப்படியா இருந்தாலும் ஓபிசியோட கம்மியா தான் வரும் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு. ஓபிசியோட கம்மியா தான் வரும், அது உண்மை. ஏன்னா மொத்த பாப்புலேஷன் இந்த பிசி எம்பிசி ரொம்ப அதிகமா இருக்காங்க எந்த எக்ஸாமுக்கு போனாலும். ஓகேவா? அன்ரிசர்வ்டுக்கும் ஓபிசிக்கும் ஒரே கட் ஆஃப் வருது எந்த எக்ஸாம் எடுத்தாலும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, ஏன்னா அந்த மாதிரி இருக்கப்ப கண்டிப்பா எக்கனாமிக் செக்ஷனுக்கு ஓபிசியோட கம்மியா தான் வரப்போகுது. ஆனா இவங்களை விட கம்மியா வரப்போதா இல்ல இவங்களை விட அதிகமா வரப்போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது கண்டிப்பா என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? இதான் சிச்சுவேஷன். ஓப்பனா சொல்லிட்டேன். ஏன்னா இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் நடந்ததெல்லாம் 2 வருஷம் முன்னாடி, நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. அப்படி இருக்கிறப்ப திஸ் இஸ் டோட்டலி அன்பிரெடிக்டபிள். பட் நம்மளோட டார்கெட் என்ன? 100க்கு 75. திரும்ப சொல்லுங்க, நம்மளோட டார்கெட் என்ன? 100க்கு 75. ஸோ 75 அடிக்கணும்னா இதுல 50 அடிச்சே ஆகும். அடிச்சுட்டு நீங்க ஒரு 20ல இருந்து 25 தேத்துனீங்கன்னா கூட நீங்க அண்டர்சர்வ் கேட்டகரியா இருந்தா கூட கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இதுல இவ்வளவுதான் எடுக்க முடியும். பட் இதுல 55க்கு 50 மேல எடுக்க முடியும். இதுதான் ரேஞ்ச் நான் சொல்றது. ஓகேவா? இதுல நம்மளால 50 அச்சீவ் பண்ண முடியும். ஆனா இதுல 20-25 அச்சீவ் பண்றதுதான் பாசிபிளே. அதனால பாத்துக்கோங்க. இதான் உங்களோட ப்ரெடிக்ஷன். ஸோ 75 அடிச்சீங்கன்னா கண்டிப்பா சேஃப்டி ஜோன்ல இருப்பீங்க. சார் 75 அடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ. கண்டிப்பா நான் உங்களுக்கு எடுக்க வைக்கிறோம். சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி எழுதிக்கலாம். இது ஃபீஸ் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். ஓகேவா? டைம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.